நம்ம உடல்ல அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லை அப்படின்னு சொல்லுவோம், கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வாயு தொல்லை பிரச்சனையை நம்ம எப்படிங்க ரெகுலராக இதை நம்ம சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இயற்கையான முறையில் என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இயற்கையான முறையில் வழிமுறைகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி இதை நம்ம சரி பண்ணலாம். முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வாயு தொல்லையே இருக்காது, கேஸ் ட்ரபிள் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாக நம்ம உணவில் இதையெல்லாம் சேர்த்து எடுக்க. இந்த உணவுகள் எல்லாமே நம்ம சரியான முறையில் சாப்பிடும்போது உடலில் நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்ற பிரச்சனையே வராமல் இருக்கும். அப்படின்னா எது எது அப்படின்றத பார்க்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லை அப்படின்னு சொல்லுவோம், கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வாயு தொல்லை பிரச்சனையை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஏப்பம் பெருத்த ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாயு தொல்லையே இருந்து நம்ம எப்படி வெளியேறலாம்? ஸோ முக்கியமாக இந்த வாயு பிரச்சனை வருதுன்னா சரியாக நமக்கு டைஜஷனே ஆகாது. ஸோ உணவு எடுத்துக்கிறோம், ஆனால் வயிறு உப்புசமாக இருக்குது, அதுவும் மேல் வயிறு உப்புசமாக இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை இயற்கையான முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம்? பெரும்பாலும் இந்த அல்சர் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அல்சர் வயிற்று பகுதியில் புண் இருந்ததுன்னா எப்போவுமே வயிற்றில் காற்று சேர்ற மாதிரியே இருக்கும். ஸோ காற்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா வயிறு உப்புசமாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மோஷன் போகும்போதே இந்த காற்று சேர்ந்து வரும். ஸோ அப்போது ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, எனக்கு சரியாக மோஷன் போகலைங்க, ஆனால் வெறும் காற்று வர மாதிரியே இருக்குது. ஸோ இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனையினால் எனக்கு ரொம்ப அவதியாக இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வாயு தொல்லை இருக்கும்பொழுது குடல் பகுதியில் கிரானி அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஸோ இதனோட அதிகமான காற்றும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா டைஜஷன் சரியாக நடக்காது. நார்மலாக காற்று பிரியும் போதும் எனக்கு அதனோட சேர்ந்து மலமும் வெளியில் வருது, கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வயதான நபர்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ ரெகுலராக இதை நம்ம சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இயற்கையான முறையில் என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இயற்கையான முறையில் வழிமுறைகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி இதை நம்ம சரி பண்ணலாம். இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வாயு தொல்லையே இருக்காது, கேஸ் ட்ரபிள் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதிகமான நம்ம மாவுச்சத்து நிறைந்த பொருட்களை சாப்பிடுவது. மாவுச்சத்து நிறைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது புளித்த, ஸோ மாவில் இட்லி தோசை மாவு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம், ரொம்ப புளித்து இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த புளித்த மாவு நமக்கு வயிற்று பகுதியில் பிரச்சனையும் சரியாமை இதை எல்லாமே நமக்கு ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். உணவை ஃபஸ்ட்டு நம்ம குக் பண்ணி எடுத்து திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ஹீட் பண்ணுறோம், திரும்ப சாப்பிட்றோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இந்த மாதிரி ரீஹீட் பண்ணி உணவுகளை எடுக்கும்போதும் நமக்கு பிரச்சனைகள் தான் வரும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இரவு சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சரியான எனக்கு தூக்கமே கிடையாதுங்க, நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைஜஷன் சரியாக நடக்காது. திரும்ப திரும்ப என்ன ஆகுனா வயிறு ஒரு உப்புசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இரவு சரியான உறக்கம் தேவை. அப்போது ஈஸியாக நம்ம உணவில் இதையெல்லாம் சேர்த்து எடுக்க. இந்த உணவுகள் எல்லாமே நம்ம சரியான முறையில் சாப்பிடும்போது உடலில் நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் அப்படின்ற பிரச்சனையே வராமல் இருக்கும். அப்படின்னா எது எது அப்படின்றத பார்க்கலாம்.
ரெகுலராக நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ், இந்த மூலிகை பொருட்கள், மசாலா பொருட்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, இது அப்போது ஜென்ரலாக இந்த வாயுவை போக்கக்கூடிய அகற்றுவாய் அகற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை நம்ம வந்து எது எது பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கு. ஸோ சுக்கை பொறுத்த வரைக்கும் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சீரகம், சோம்பு, ஓமம் ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக வசம்பு. ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான். இதனோட நம்ம வந்து பூண்டு. ஸோ பூண்டும் வந்து பார்த்தோம்னா வாயு தொல்லையை விரட்டக்கூடியது. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ரெகுலராக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த வாயு தொல்லை இருக்குனாவே நம்ம வந்து பூண்டை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. சுட்டு சாப்பிடும்போது ஒரு 5-6 பற்கள் பூண்டை சுட்டு சாப்பிடும்போது அதனுடைய பலனே நமக்கு அதிகம். நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு வெளியில் வரும். ஸோ அதிகமான வாயு பிரச்சனை வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதே மாதிரி நமக்கு இந்த சோம்பு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளாக சோம்பு, சுக்கு, ஓமம் இது 3மே போதும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வாயு பிரச்சனையை அகற்றக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த சோம்பு இதை லேசாக நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். இதனோட ஓமம், சுக்கு இந்த பொடியும் நம்ம சேர்த்து இதனோட கொஞ்சமாக ஒரு 5-6 பிஞ்ச் 5-6 சிட்டிகை அளவு பெருங்காயம் இதனோட சேர்த்து கலந்து வச்சிடணும். ஸோ இதை வந்து 1/2 ஸ்பூன் நம்ம வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். ரெகுலராக எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். ஸோ பசி இருக்குது, இல்லை இப்போ தானே உணவு சாப்பிட்டோம், பரவாயில்ல, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை எடுக்கலாமா, தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த 3 மூலிகையும் சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். வாயு தொந்தரவுகள் நமக்கு வந்து குணமாக ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய வாயு நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்? சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச சீரக சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 வகையான சீரகங்களை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன். இது வாயு பிரச்சனை மட்டும் இல்லை, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அல்சர், ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், குடல் பகுதி கழிவுகள் இது எல்லாமே வெளியேறுவதற்கு நமக்கு இது பயன்படுது. இதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா சீரகம் நமக்கு சேருது, கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், பிளப்பு சீரகம் மற்றும் சோம்பு இது எல்லாமே நமக்கு சேருது. இந்த 5 வகையான சீரகத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக இந்த கருஞ்சீரகம் சொல்கிறது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எசென்ஷியல் ஆயில் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியது. இதில் விட்டமின்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிளப்பு சீரகம் அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நறுமணம் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம உணவுக்காக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் மருத்துவத்திற்கு, சித்த மருத்துவத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு, பிசிஓடி பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் சார்ந்த மருந்துகள் இது எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த பிளப்பு சீரகம் சேருது. சோம்பு இதுவும் நமக்கு தெரியும், அன்றாடம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான். ஸோ இதையும் நம்ம வந்து இந்த 5 வகையான சீரகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடியை ரெகுலராக நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 2 வேளை அல்லது ஒரு வேளையாவது உணவுக்கு முன் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயு தொல்லை, அஜீரணம், புளித்த ஏப்பம் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக, ஏன்னா அல்சர்னால் நாளடைவில் நமக்கு பெரும் புண்களை வந்து வயிற்றில் உண்டாக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.